ஹாய், ஹலோ, வெல்கம் டு சேனல் தீபி நரேஷ் ஆடியோ நாவல்ஸ். இது என்னுடைய முதல் வீடியோ, என்னுடைய அறிமுகம். இக்கதையை எழுதியவர் நானே. இக்கதையில் அழகான கற்பனையாகவும் காதல் கலந்த ரொமான்டிக் கதையாகவும் இருக்கும். இந்த சேனலை பின்தொடர்ந்து இதில் வரும் அனைத்து கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழுங்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து கதைகளும் உங்கள் மனதிற்கு பிடித்தவையாகவும் மற்றும் பொழுதுபோக்கிற்காகவும் அதைவிட ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இக்கதை உங்களை கற்பனை உலகத்திற்கே அழைத்து செல்லும். சரி, கதைக்குள்ளே போவோமா? கதையின் பெயர் கண்டவுடன் காதல். வாசிப்பது தீபி நரேஷ். ஒரு ஏழ்மையான கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ, அர்ஜுன். இந்த ஏழ்மையான கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தன. இந்த கிராமத்தில் சாப்பிட சாப்பாடு, தண்ணீர் கிடைப்பது கூட ரொம்ப கஷ்டம். அப்போதான் வேற ஒரு கிராமத்துல இருந்து இந்த ஒரு கிராமத்துக்கு என்ட்ரி ஆகிறா நம்ம ஹீரோயின். பேரு சம்யுக்தா. அப்போதான் முதல் தடவையாக அர்ஜுன் சம்யுக்தாவை பார்க்குறான். பார்த்ததுமே அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்று இரவு அர்ஜுனுக்கு தூக்கமே வரல. அப்போ அர்ஜுன் மனசில் நினைக்கிறான், எப்போடா விடியும், எழுந்ததுமே முதல்ல அவளைத்தான் பார்க்கணும். அன்று இரவு முழுவதும் அர்ஜுன் தூங்கவில்லை. காலையும் வந்தது. அர்ஜுனும் சம்யுக்தாவை தேடி ஓடி போனான். அப்போது சம்யுக்தா எதிரில் வந்தாள். ஒரு அழகான சிறு புன்னகையுடன் அர்ஜுனை கடந்து சென்றாள் சம்யுக்தா. அர்ஜுனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை. இவள் நம்மளைத்தான் பார்த்து சிரித்தாளா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு சென்று போனான். அப்போது ஒரு பெரும் துயரம். அவருடைய அப்பா மிகவும் கவலைக்கிடமாக இருந்தார். அப்போது அவர் அப்பா சாப்பிட்டு 1 மாதத்திற்கு மேலாகிறது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஒரு ஏழ்மையான கிராமம். அதில் தண்ணீர் மற்றும் உணவு கூட கிடைப்பது மிகவும் கஷ்டம். அர்ஜுன் என்ன செய்வது என்று முழித்து கொண்டே இருந்தான். அப்பாவை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டுமே என்று அவன் நினைத்து கொண்டே இருந்தான். அப்போ பையை பார்க்கிறான். பையில் 1 ரூபாய் கூட இல்லை. யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறது? யாராச்சும் நம்மளுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். அப்போ நம்ம ஹீரோயின் சம்யுக்தா ஞாபகத்துக்கு வந்தான். ஹீரோயினோட குடும்பம் ரொம்பவே ஒரு வசதியான குடும்பம். வேற ஒரு கிராமத்துலேருந்து இந்த ஒரு கிராமத்துக்கு அழகான ஒரு வீடு கட்டி இங்கே ஃபேமிலியோடு இருந்தாங்க அந்த ஹீரோயின். அப்போ அர்ஜுன் நினைக்கிறான், சம்யுக்தாட்ட போய் உதவி கேட்கலாமா அப்படின்னு. ஆனால் நம்ம சம்யுக்தா கிட்ட பேசினதே இல்லையே, நம்ம எப்படி போய் உதவி கேட்குறது? சம்யுக்தா நம்மளுக்கு உதவி செய்வாளா அப்படின்னு அர்ஜுன் நினச்சிட்டு இருந்தான். பரவாயில்ல, நம்ம அப்பாவை நம்ம காப்பாற்றி ஆகணும்னா நம்ம உதவி கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சம்யுக்தாவை நோக்கி சென்றான் அர்ஜுன். ஓகே, பகுதி 2 அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? காத்திருங்கள் ஆர்வத்துடன். நான் உங்கள் தீபி நரேஷ்.